அதில் குடும்பம்னு வந்தால் ஒரு குடும்பத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துவார்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க மாறணும். உதாரணத்துக்கு வந்து மனைவி ஆதிக்கம் செலுத்துகிறவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஆதிக்கம் செலுத்துகிறவராக இருந்தால் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆண் மாறணும். ஒத்துழைப்பு, அதுதான் ஒத்துழைப்பு என்பது. ஒருத்தரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு தலைவர், அதாவது தலைவருக்கு தகுந்த மாதிரி தலைமை பொறுப்பை யார் குடும்பத்தில் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்க எல்லாருமே மாறணும். அவங்க விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த வகையில் யார் தலைமை பொறுப்பு, ஒரு குடும்பத்தின் தலைவராக யார் இருப்பார், யார் இருக்க முடியும், யார் இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் யார் விவரமாக இருக்கிறாங்க அவங்க தான் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும். விவரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு குடும்பத்தின் தலைவராக ஆண் தான் இருப்பான். ஆணுக்கு தான் வந்து பெண்களை விட விவரமும் ஜாஸ்தி, திறமையும் ஜாஸ்தி இந்த இயந்திர அறிவியல் உலகில். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் தான் தலைமை பொறுப்பு ஏற்க தகுதியானவர்கள். அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்களுக்கு உதவியாக இருக்கணும். உதவியாக இருப்பது தான் பெண்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது ஆண்களின் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பெண்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெண்கள் தங்களுடைய கருத்தையும் சொல்லணும். அதே நேரத்தில் சொல்லி பெண்களுடைய கருத்தையும் ஆண்கள் ஏற்றுக்கிட்டு ஆனால் ஒரு ஆண்களின் வழி நடத்துதல், ஒரு தலைமை பொறுப்பு, அதற்கேற்றார் போன்று ஒரு ஆணின் விருப்பத்துக்கு தகுந்தார் போன்று ஒரு பெண் மாற வேண்டும். அப்போ தான் அந்த ஒரு பெண்ணுக்கு அதிக கோபம் வராமல் சண்டை எதுவும் நிகழாது. இல்லைன்னா அங்கே சண்டை தான் வரும். ஆனால் இயற்கை விதிமுறைப்படி பெண்ணிற்கு தகுந்தார் போன்று தான் ஆண் மாற வேண்டும். இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதியானவர்கள். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே அதான் இயற்கையான ஒரு வாழ்க்கை முறை. ஆக 2040 அப்புறம் வரப்போகுது. அங்கே வந்து பெண்கள் தான் வந்து தலைமை பொறுப்பை ஏற்பார்கள். அவர்கள் தான் கொஞ்சம் விவரமாகவும் இருப்பாங்க, திறமையாகவும் இருப்பாங்க. ஆண்கள் வந்து உதவியாளர்களாக இருப்பார்கள். பெண்களை விட திறமை எல்லாத்துலேயும் வந்து நிர்வாக திறமை எல்லாத்துலேயும் குறைவாகத்தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஆண்கள் வந்து பெண்களின் விருப்பத்துக்கு தகுந்தார் போன்று மாற வேண்டும். அப்போ ஆண்களுக்கு கோபம் வராது. பெண்களின் விருப்பத்திற்கு தகுந்தார் போன்று, அதாவது தலைமை பொறுப்பை யார் வகிக்கிறார்களோ அவர்களின் விருப்பத்துக்கு தகுந்தார் போன்று நான் மாற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சோன்னா அங்கே மனசில் அமைதி இருக்காது. தலைமை பொறுப்பு அது எங்கே வேணாலும், நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட சரி, அந்த தலைமை பொறுப்பில் உங்களுடைய மேலதிகாரிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காமல் அவருக்கு முரணாக நீங்கள் செயல்பட்டால், அவரது விருப்பத்திற்கு முரணாக நீங்கள் செயல்பட்டால் அப்போ நம்முடைய மனசில் அமைதி இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்ம மனசு அமைதியாக இருக்கணும்னா தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உடன்பட்டு நாம் பயணிக்க வேண்டும். அவர்களுக்கு முரணாக, அவருடைய விருப்பங்களுக்கு முரணாக செயல்படக்கூடாது. இது வந்து எல்லா இடத்துலையுமே இது பொருந்தும். குடும்பத்துக்கு மட்டுமே பொருந்தாது, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட அது பொருந்தும். எந்த ஒரு இடத்துலையும் தலைமைக்கு முரணாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு அரசியல் நடத்துகிறீங்க, தலைமைக்கு முரணாக ஒரு ஒரு நடைமுறை, ஒரு தலைமைக்கு முரணான ஒரு மனப்பான்மையை கடைபிடிக்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து அந்த மாதிரி செயல்படுகிறவர்களுக்கும் சரி, அந்த தலைமைக்கும் சரி மனசில் அமைதி என்பதே இருக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அமைதி தான் முக்கியம். ஒற்றுமை தான், அது ஒற்றுமைக்கு முரணாக மாறும், ஒற்றுமைக்கு எதிராக மாறும். தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு உடன்படாமல், மேலதிகாரிகளுக்கு உடன்படாமல், அல்லது ஒரு குடும்பத்தின் தலைமை பதவியை வகிப்பவர்களுக்கு உடன்படாமல், அவருடைய விருப்பங்களுக்கு முரணாக நாம் செயல்படும்போது அது அந்த இடத்தில் அது அமைதியின்மையை ஏற்படுத்தும், வேற்றுமையை வளர்க்கும், பூசல்களை ஏற்படுத்தும், சண்டை தான் வரும்.